ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பொடி அரைக்கணும். அந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருவேப்பிலை சாதம் பொடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலையை இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுருக்கேன், காய வச்சு. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி இந்த பொடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பில் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானோன்னே அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதில் இந்த கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்து வறுக்கும்போது அதில் உள்ள தண்ணி எல்லாமே இந்த உப்பு எடுத்துரும். அலசி இருக்கும் நல்லா, அதில் கொஞ்சம் தண்ணி அங்கங்கே இருந்தாலுமே இந்த உப்பு போட்டு வறுக்கும்போது அது எல்லாமே ட்ரை ஆயிரும். அதே மாதிரி கருவேப்பிலையிலையும் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும், அதையுமே இது நல்லா எடுத்துரும். நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நொறுங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னே இந்த காஞ்ச மிளகாவை அதில் சேர்த்துக்கலாம். 10லேருந்து ஒரு 12 மிளகா நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம். இந்த மிளகாவை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கருக விட்டுற வேணாம், லைட்டாக வறுத்தெடுத்தால் போதும். பாருங்கள், வறுத்தாச்சு. இந்த மாதிரி மிளகா பஃப்னு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை பொடி அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஹேர் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுமாதிரி இந்த கருவேப்பிலை பொடியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த மாதிரி உளுந்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா வறுபடணும். இப்போ அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதே கடாயில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. கருவேப்பிலை பாருங்கள், அதையும் நல்லா வறுத்து எல்லாத்தையுமே ஆற வச்சாச்சு. இப்போ இதை பொடி பண்ணணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த வறுத்த எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு இந்த பொடியை அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கருவேப்பிலெலாம் நல்லா ஆறின பிறகு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கருவேப்பிலையில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ எப்படி வந்து இந்த சாதத்தை அந்த கருவேப்பிலை பொடி போட்டு தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகும் ஒரு பட்டை வத்தலும் சேர்த்துக்கிறேன். அதில் முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். முந்திரி இல்லைன்னா நீங்கள் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. நல்லா முந்திரிலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த பொடி கருவேப்பிலை பொடியில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன். இதில் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.